ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஏகே சுமன். ஸோ இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த தமிழில் ரிலீஸ் ஆன டீன்ஸ் அந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம சேனலில் போடுற ரிவ்யூ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் கண்டென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி போடுற ரிவ்யூ. அண்ட் ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா July 12 அண்ட் இதை வந்து டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பார்த்திபன். மூவியில் லீட் ரோல்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த 13 டீனேஜர்ஸ் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திபன், யோகி பாபு இவங்களும் வந்து அவங்களோட ரோல்ஸை பண்ணியிருக்காங்க. இப்போ மூவியோட ஸ்டோரி பார்க்கலாம் வித்தவுட் ஸ்பாய்லர். ஸோ இந்த 13 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள நார்மலாக நடக்கிற ஒரு டிஸ்கஷன்ஸ் அப்போது ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளை வந்து கிட்ஸாக தான் பார்க்குறாங்க பட் ஆனால் நம்மளாம் ரொம்ப மெச்சூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு பாயிண்டில் ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க சைடில் அவங்க பாட்டியோட வீடு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் இருக்குது, பேய் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், நாமே அந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணக்கூடாது, விசிட் பண்ணி அது ரூமரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கக்கூடாது, நம்ம கிட்ஸ் இல்லைன்னு நம்ம பேரண்ட்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் வந்து அவங்க எடுக்கிறாங்க. கிளாஸை கட் பண்ணி போகிற இவங்களுக்கு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய விசித்திரமான விஷயங்கள் நடக்கிறத அவங்கள சுற்றி நடக்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தராக அவங்க கேங்கில் ஸோ இந்த பசங்கள்லாம் எப்படி மிஸ் ஆகுறாங்க, ஏன் மிஸ் ஆகுறாங்க, அண்ட் பார்த்திபன் ஏன் இந்த ஸ்டோரிக்குள்ளே வராரு, அவருக்கும் இந்த ஸ்டோரிக்கும் என்ன சம்மந்தம், அவர் இந்த விஷயத்தில் வந்துட்டு என்ன பண்ணார், இதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் கிடச்சாங்களா இல்லையா, வீட்டுக்கு போனாங்களா இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டு மிஸ்டீரியஸ் வேயில் ப்ரெசென்ட் பண்ணது தான் இந்த டீன்ஸ். நெக்ஸ்ட்டு கேரக்டரைசேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மேஜராக இந்த 13 டீனேஜர்ஸ் தான் மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து மேஜராக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த 13 பேரும் 13 சுபாவங்களோட அண்ட் அவங்களோட யூனிக்னஸோட அவங்களோட கேரக்டரைசேஷனை நல்லாவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணவும் வச்சுருந்தார் பார்த்திபன். ஸோ அவங்க ஆக்டிங்கில் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப இயல்பாகவே எல்லாரையும் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த ஒரு 2K ஜென்ரேஷனில் எப்படி பசங்க இருப்பாங்களோ அவங்களோட மெச்சூர் லெவல் எப்படி இருக்குமோ அண்ட் அவங்க பேச்சு எப்படி இருக்குமோ, ஸோ அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டோட அந்த கேரக்டரைசேஷனை நல்லாவே காமிச்சிருந்தாங்க அந்த 13 பேரோடையும். ஸோ எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபு வருவார். ஸோ அவர் 2-3 சீனுக்கு தான் வருவார். காமெடி கொஞ்சம் மற்றபடி ரொம்பலாம் இல்லை, பட் அவரோட போர்ஷனை ஏதோ லைட்டாக வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டார். ஸோ பார்த்திபன் அவரோட ரோலை ஆஸ் யூஷுவல் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார். மியூசிக் பொறுத்த வரைக்கும் டிமான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து ஒரு 2-3 சாங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கேட்குறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தேவையான சாங்ஸை வந்து இங்கே வந்து படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதையும் நல்லா ஓரளவுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த த்ரில்லரான ஒரு சேஸ் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸ்டோரியோட ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக இதில் நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாத முடியாத மாதிரி ஸ்டோரி வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸோட நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக தான் போகும். அண்ட் மூவியோட ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கிராஃப் பற்றி சொல்லணும்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி கொஞ்சம் ஒரு த்ரில்லர் நோட்டில் நல்லாவே போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது ஜட்ஜ் பண்ண முடியாத போனதுனால ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே போயிருக்கும் அண்ட் நம்மளோட த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃபும் ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் போகும். ஆல்மோஸ்ட் ஒரு எண்டு வரைக்கும் அந்த ஒரு த்ரில்லர் பேஸில் தான் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்திபன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் அவர் டைலாக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி படத்தை ஸ்லோ பண்ண மாதிரி இருக்கும். பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வேயில் படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. எண்டில் கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சயின்ஸ் லவர்ஸ்க்குலாம் கொஞ்சம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு சர்வைவல் பேஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் அண்ட் இதை வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸோட கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங் இருந்தால் ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக போய் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் படம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்தியன் மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் வரும்போது அது கூட இந்த மாதிரி ஒரு படத்தை விடுறதே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயந்தான். பட் அது எவ்வளோ பேர் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்திபன் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு மூவிக்கு பக்கத்தில் அவரோட ஃபிலிமை வந்து அவர் ரிலீஸ் பண்ணார். பட் அது அன்எக்ஸ்பெக்டட் வேயில் போலனாலும் இது வந்து அதோட ஸ்க்ரீன் பிளேயை விட இதோட ஸ்க்ரீன் பிளே
ஸ்டோரி சின்னது தான், பட் இருந்தாலும் இதை வந்து காமிச்ச விதம் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் பார்த்திங்கன்னா இதோட பெரிய ப்ளஸ்ஸாக தெரியுது. அந்த ஒரு விஷயந்தான் அங்கே மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அதில் வந்து அந்த ஒரு சுவாரஸ்யம் குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் படத்தை தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு ரிவ்யூவோட மேட்ச் ஆச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.